இங்க பாரு பின்னாடி அசிங்கமா இருக்கடா. இல்ல வேற மாதிரி இது போடலாமா? ஓகேதான். முடி விடுறேன். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ சமூக வலைத்தளத்தில் ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதாவது எஃப்ஜே வந்துட்டு கனியோடைய முதுகில் வந்துட்டு கண்ட இடத்துல டச் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு போயிட்டுருக்கு அந்த வீடியோ. ஆக்சுவலாக திவாகர் மாதிரி நிறைய பேர் வந்துட்டு வன்மம் பிடிச்சவங்கலாம் இருக்காங்க போட்டிருக்கு. அதனால தான் இதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக அந்த வீடியோ ஃபஸ்ட் நான் என்னன்னு சொல்லிட்டேன். கனி போட்டிருக்க ட்ரெஸ் இருக்குல்ல, அது பின்னாடி வந்துட்டு ரொம்ப இறக்கி தைச்சிட்டாங்க எஃப்ஜே. நீ கொஞ்சம் பாரு, இது சரியாக இருக்கா பாரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்டார். இது ஓகே தானே அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்குறாங்க. எஃப்ஜேவும் அதை பார்த்துட்டு கொஞ்சம் அதை சரி பண்ணிவிட்டு கொஞ்சம் அவர் வந்துட்டு சரியாக அந்த இடத்தெல்லாம் லாக் பண்ணுறாரு. ஸோ இந்த வீடியோ வச்சு தான் எல்லாருமே வந்துட்டு தவறாக பேசி வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, பக்கத்துலேயே வந்துட்டு கெமி தான் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட சொல்லி அந்த ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம்ல, அது என்ன எஃப்ஜே வச்சு அந்த இடத்துல வந்துட்டு பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் பண்ணால் என்ன, அவங்க அக்கா தம்பியாக தானே பழகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே திவாகர் வந்துட்டு அவரை கட்டி பிடிக்கிறதுலாம் வந்துட்டு எனக்கு அசௌகரியமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார். ஏன் அக்கா தங்கச்சி கட்டி பிடிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அதுன்னு ஆபாசமாக அவங்க கட்டி பிடிச்சாங்க. ஒரு அக்கா தம்பி அப்படி தானே இருக்கும், அவங்க வயசும் அதுதான், அவங்களுடைய மனசுலையும் அப்படி தான் இருக்குது அப்படின்ற பொழுது அதில் என்ன தப்பு இருக்குது? அவங்க ட்ரெஸ்ஸு வந்துட்டு கொஞ்சம் கீழே இறக்கமாக இருந்திருக்கு, அதை வந்துட்டு இப்படி ஓகேவா எஃப்ஜே இது சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவர் போய் சரி பண்ணார். இது ஒரு தப்பான வீடியோவாக வந்துட்டு எடுத்து அதுக்கு வந்துட்டு ஒரு 4 பேர் கமெண்ட் பண்ணி, பார்த்தியா கெமி இருக்கும்போது அவங்க ஏன் எஃப்ஜே வந்துட்டு செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எந்த மாதிரியான வக்கர புத்தி அப்படின்னு எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. நான் ஏன் இதை பேசுகிறேன்னா, லைவில் பார்க்கும்பொழுது ஸோ அதை பார்த்து கீழே இருக்கவங்கலாம் இதுதான் வந்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்பா பக்கத்துலேயே கெமி இருக்காங்க, அவங்கள சொல்லலாம்ல, எதுக்கு எஃப்ஜே வச்சு அதுதான் ரொம்ப கீழே இருக்குது, ரொம்ப வந்துட்டு ஆபாசமாக தெரியுது அப்படின்னும்போது அதை கெமியை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாமே, எதுக்காக எஃப்ஜேவை கூப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டா இதெல்லாம் ஒரு கேள்வியாங்க. இதெல்லாம் ஒரு கேள்வியானே எனக்கு புரியவே மாட்டுது. நம்ம வீட்லேயுமே வந்துட்டு அக்கா தங்கச்சிலாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு வந்துட்டு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணும்போது நம்ம போய் அட்ஜஸ்ட் பண்ணால் அது என்ன தப்பு? அப்படியே வந்துட்டு பக்கத்தில் அம்மா இருந்தாலும் தம்பி இதை கொஞ்சம் சரி பண்ணி விட்றா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா நம்மக்கிட்ட கேட்குறதுல என்ன தப்பு? நான் இதை அப்படி தான் பார்க்குறேன். ஆனால் லைவில் பல பேர் வந்துட்டு இந்த வீடியோவை வச்சு பல பேர் வந்துட்டு ரொம்ப தவறான அருவருப்பான கமெண்ட்லாம் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. இது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.